யோகத்தின் மூலிமா ஞானத்தை அடைகிறாங்க. அவங்க ஞானிகள் இருக்காங்க. பக்தியின் மூலமாக ஞானத்தை அடைகிறாங்க. இவங்கெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் ஏதோ வேறு பொருளை சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் முடிவான நிலையில் என்ன பார்த்தோம்னா எல்லோரும் ஒரே பொருளை சொல்கிற மாதிரியே இருக்குது. இந்த எல்லோரும் ஒரே பொருளை சொல்லும்போது அவங்க எந்த நிலையில் இருக்காங்க? பயணம் என்னவோ ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு இடமா இருக்குது, சேரும்போது ஒரு இடமா இருக்குது. அந்த சேர்கிற இடம் எந்த இடமா இருக்குது? என்னுடைய வாழ்நாள்லேயே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5000 சீடர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தால் கூட என்னுடைய கேள்விகளுக்கு பதில் இல்லை, அவங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிற விதம், இது எல்லாம் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக நடக்குது. நடந்தால் கூட எல்லாரும் சீடர்கள் தான், எல்லாரும் படித்தவங்க தான். ஆனால் படித்தால் போதாது. அதனால தான் நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்கிறது, படித்தா போதாது. ஒரு பாடலை படிக்கிறீங்க, அந்த பாடலுக்குள்ளே நமக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மகான் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, அதை ஆராயணும். படிக்கிறதுக்கு பேப்பரில் இருக்கிற எழுத்தை படிக்கிறது யார் வேணாலும் படிக்க முடியும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பொருள் என்னன்றதை எடுக்கிறது தான் ஆன்மீகம். இன்றைக்கி இருக்கிற ஆன்மீக சீடர்களில் என்னுடைய மகான்றதுக்காக நான் சொல்லலை, ஆனால் அவனுக்கு இந்த ஆன்மீக பாடல்களில் பொருள் தேடுறான். ஆன்மீக பாடல் தேடுறதில்லை, ஆன்மீகத்தினுடைய பொருள் தேடுறான். இதுதான் ஆன்மீகத்துக்கு ஊர்ந்துகோல், இதுதான் வழி. அதில் இருக்கிற உண்மைகளை தெரியும் போது தான் நம்ம அதில் பயணம் பண்ண முடியும். அதில் இருக்கிற உண்மைகள் தெரியாததுனால நம்ம ஒரு நேரம் படிப்போம், ஒரு நேரம் விட்டுடுவோம். அப்போது அதை ஆராயணும், அந்த பாட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு. இப்போது அருணகிரி ஒரு பாடலில் சொல்கிறாரு, நாத விந்து கலாத்தி நமோ நமோ, வேத மந்திர சொருபா நமோ நமோ, போக அந்தரி பாலா நமோ நமோ, அருள் தாராயா அப்படின்னாரு. இப்போ இதை பாட்டு கேட்கறதுக்கு டிஎம் பாடினாரு, ரொம்ப அருமையாக பாடியிருக்கிறாரு. அருணகிரியை நல்லா எழுதிக்கிறார். ஆனால் அதுக்குள்ளே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். நாதம் விந்து கலை. நாதம்னா ஆன்மா, கலைன்னா உயிர், விந்துன்னா ஜீவன். இந்த மூணும் ஒன்றா சேர்ந்தால் இறைவனுடைய சமமானவன் நீ. அப்போ உன்னை இந்த உலகத்தில் எந்த தீமையும் எதையும் செய்ய முடியாது. அதுக்கு இந்த போக அந்தரி பாலா நமோ நமோன்றாரு. போக அந்தரி பாலானா கீழகிற ஜீவனும் மேலகிற ஆன்மாவும் இணையணும். இது அந்த பாட்டினுடைய பொருள். இது இணைஞ்சது பிறகு இந்த குழந்தைக்கு வரம் கொடுக்கறது, வரம் தாராய், என்ன வாழ வைக்கிறதுக்கு வழி சொல்லு அப்படின்றது. ஏன்னா அப்போ தான் அது முடியும். இதை மாதிரி ஒவ்வொரு பாடலையும் பொருள் அறியணும். பொருள் அறியாமல் பாட்டு பாடி நான் 100 பாட்டு பாடுவேன், 200 பாட்டு பாடுவேன்னா அதில் ஒரு பயணம் கிடையாது. பாட்டுக்குள்ளே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஆசிரமத்தில் இவன் தான் அந்த வேலையை செய்துன்னு இருக்கிறான். அது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். பிற்காலத்தில் எனக்கு அப்படி அப்புறமாவும் இவன் பேசுவான்ற ஒரு நம்பிக்கையோடு இதுக்கு பதில் சொல்கிறேன் நான். சொல்லுப்பா. அந்த சிவவாக்கியர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, அந்தரத்தில் 1 மாய், அகண்ட கால் 2 மாய், சிந்தனையில் 3 மாய், சிவந்த அப்பு 4 மாய், 5 பாடல் 5 மாய், அளவிறந்த சோதியை சிந்தையில் தெளிந்த மாயம் யாவர் காணர். ஆமாம். இப்போ 5 பஞ்சபூதத்தையும் வரிசைப்படுத்திட்டார் அவர். இந்த 5 பஞ்சபூதத்தில் என்ன இருக்குதுன்னா ஒவ்வொன்றிலையும் 5 5 இருக்குது. மண்ணில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, பூமி இருக்குது, மண்ணில் இருக்குது. நீரில் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, பூமி இருக்குது, அது இருக்குது. இப்படி 5 பஞ்சபூதத்திலும் 5 5 50 நிற்குது அது. அப்போ நீ ஒன்று சேரும்போது அதான் 51 அட்சரம்ன்றது. அப்போது இந்த 5 பஞ்சபூதங்கள் இருந்தாலும் முப்பொருள் தான் இங்கே ஏக்கமாக நிற்குது. இந்த முப்பொருளில் தலைமையாக இருக்குது காற்று. அப்போ காற்றோடு என்ன கலக்குது? இப்போ ஒரு விளக்கை கொளுத்திட்டு அதில் காற்று படாத அதை மூடினா அணைஞ்சிடும். அப்போ அந்த விளக்கு எரியணுன்னா என்ன வேணும்? காற்று வேணும். அப்போ உனக்குள்ளவே இருக்கிற ஜோதியை நீ பாரு, அதான் கடவுள்னு சொல்கிறாரு. அதை ஆராயி, நீயே ஆராய், உனக்குள்ள உண்மை தெரிஞ்சிடும், உனக்குள்ளே இருக்கிற ஜோதியை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்கிறார். அதான் இந்த விஷயத்தை என்னென்னா, யோகத்துலேருந்து வரவங்களும் ஞானத்தில் வரும்போது ஒரே போகலாம். பக்தியிலேருந்து வரவங்களும் ஒரே விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்க கட்டத்துக்கு அப்புறம். ஆமாம்.
அங்கே எங்கே எங்கன்னு கேட்குற இல்லையா? பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்லுவார், இந்த யோகம் எதுக்காக பண்ணப்படுது, இந்த யோகம் பண்ணுறதால நீ போய் கடவுளை அடைஞ்சிடுவியா அப்படின்னா அடைய முடியாதுப்பா. சரி, அடைய முடியாததுக்கு இந்த யோகம் நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா உன் மனம் அடங்கிறதுக்கு பண்ணணும். அப்போ மனம் அடங்கினா தான் நீ கடவுளை பார்க்க முடியும், மனம் அடங்காமல் கடவுளை பார்க்க முடியாது. அதனால சொல்கிறாரு, அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன். நான் யோகத்தில் நான் உட்கார்ந்தேன், அப்போ பார்த்தேன் என்ன நான். அதுக்கப்புறம் 6 ஸ்தான வழியாகவும் போன மேலே அப்பவும் என்னை பார்த்தேன் நான். அவித்தை 5 வெளிப்புற தோற்றங்களுக்குதே, இந்த 5 புலனையும் நான் பார்த்தேன். ஆனால் இது பார்க்குற வரைக்கும் கடவுள் எனக்கு தெரியலப்பா. ஆனால் இதை விட்டு நான் தனியாக போனேன். தனியாக போகும்போது இந்த 5யும் காணோம். இங்கே காணாத போது கடவுள் தெரிஞ்சாம்பா அப்படின்றார். அதனால் சொல்கிறாரு, அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன். வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேர் என்பம் என்ன விழுங்குதுன்னு. நான் சாப்பிட்டேன்னு சொல்லலை, தேனை தொட்டு நான் சாப்பிட்டா ருசி சொல்லலாம், அப்பா தித்திப்பாக இருந்ததுப்பா, அருமையாக இருந்ததுப்பான்னு. ஆனால் தேனில் நான் முழுமையாக விழுந்தேன்னா ருசி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த மாதிரிடாது கடவுள் என்ன வாயில் போட்டுக்குச்சு, அதனால் அதை பற்றி நான் விவரித்து சொல்ல முடியல. நானாக இருந்தேன்னா அதை பற்றி பேசுவேன், நானாக இல்லையே எங்க, அதனால என்ன அதை பற்றி பேச முடியலன்றது. இது எப்போ கிடைக்குது இந்த நிலை அப்படின்னா, பக்தியில் போனாலும் சரி, இந்த யோக மார்க்கத்தில் போனாலும் சரி, மனம் அழியணும். மனம் அழிஞ்சால் மட்டும்தான் ஞானம் தெரியும். மனம் அழிக்கிறதுக்கு தான் பக்தியும் இந்த யோகமும். இதில் ரெண்டிலுமே மனம் அழிஞ்சால் எல்லாமே ஞானிகள். பக்தியிலிருந்து வந்து மனம் அழிச்சவங்களும் மகான் தான், யோகத்திலிருந்து வந்து மனம் அழிச்சவங்களும் மகான் தான். அப்போ 2 பேரும் சேர்ந்த இடம் ஒரே இடம். இதை ஆதிசங்கரர் சொல்றாரு, அத்வைதம். அத்வைதம் என்ன? உலகம் ஒன்று, நீயும் அதுதான். உலகம் ஒரு பொருள், கடவுள் ஒரு பொருள், நீயும் ஒரு பொருள் தான். இங்க எங்கேயும் வேற்றுமையே கிடையாதுரா அப்படின்ட்டார். அப்போ அது இல்லைன்னா இங்க ஏக்கமே இல்லடான்ட்டார். இது அத்வைதம். உடனே ராமானுஜர் வந்தார், துவைதம்னாரு. இது என்னங்க அவர் அத்வைதம்னாரு, நீங்க துவைதம்ன்றீங்களே அப்படின்னாரு. 2பா அப்படின்னாரு. இது எப்படி பெரிய பெரிய மகான் வந்து இப்படி மாற்றி மாற்றி சொல்லலாமா? தப்பு இல்லையா இது? கேட்குறவனுக்கு குழப்பம் வந்துடாதா அப்படின்னா, இவர் என்ன சொல்றாரு, உனக்குள்ள நீ இருக்கிற, ஆனா உன்னை தெரியுமா? தெரிஞ்சாதானே நீ ஒரு பொருளாவ. தெரியறதுக்கு முன்ன நீ வேற அது வேற தானே அப்படின்னு ராமானுஜர் சொல்றாரு. அவர் ஆதிசங்கர் என்ன சொல்றாரு, அது இல்லைன்னா நீயே இல்லையே, அப்ப நீ தான் அது, அதான் நீ அப்படின்றார். அப்போ 2 மகான்கள் சொல்றது ஒரு விஷயம்தான். இப்போ மனிதன் ஒரு இனம் இருக்குது, தெய்வம்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த மனித இனம் தெய்வத்தை தேடும் போது துவைதமாய்ப்போச்சு. என்னது? மனித தெய்வத்தை தேடும் போது துவைதமாச்சு. மனித தெய்வத்தை தேடி அடைஞ்ச போது அத்வைதமாய் போச்சு. 2 பொருளும் ஒரே பொருள். இதெல்லாம் புரியாம நமக்கு ஞானம் புரியாது. கடவுள்னா என்னன்னு தெரியாது. சும்மா கடவுள்னா கத்திரிக்காய் கட்டில கத்துற மாதிரி கத்தத்துல கடவுள் வராது. உன்னையே நீ இரவும் பகலும் ஆராய்ச்சி பண்ணிக்கணும். உன்னையும் அவனையும் ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சி தெளிஞ்சு நிற்கணும். ஏதோ கோயிலுக்கு போந்தால் நான் ஆன்மீகன்னு சொல்லிடக்கூடாது. சொல்லின்னு இருக்கிறாங்க, நீங்க சொல்லிட்டு போட்டோம். மகான் என்றவன் சும்மா சாதாரணமானவன் கிடையாது. மகானா அவரவன் யாரா இருப்பான்? இன்ப துன்பங்களை இழந்தவனா இருப்பான். அவன் தான் மகானா இருக்க முடியும். இந்த எல்லாம் வேணும் அப்படின்ற மகானா ஆகவே முடியாது எந்த காலத்திலையும். அப்போ இந்த தெய்வ விஷயத்தை உனக்குள்ளே ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சி தெளிஞ்சு நீ நின்னால் நீ ஞானி மகான். எல்லாரும் யாரை கேட்டாலும் நான் வந்து இந்த மதம்னு சொல்ல முடியும் சொல்றாங்க. எல்லாரும் நான் இந்த மதத்துக்காரன் அப்படி சொல்றாங்க. சரி. ஆனால் ஒருத்தர் சொல்றாரு, சச்சமய பேதம் எல்லாம்
தான் வகுத்து பின்னும் ஒரு உட்சமயம் உண்டு என்று உரைத்தனையே பூரணமே. ஆமாம். இப்போ சமயம்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, அதை தாண்டி பார்ப்பான்றாங்க. அது என்ன சொல்கிறாங்க? அது எத்தனை இதில் சொல்லியிருக்கிறேன் நான். எப்போ மனிதன்ற ஒரு மதத்தை பிடிச்சிக்கிறான்னு அவன் கடவுள்ன்றதுக்கு வேலை கிடையாதுங்க. அவன் வழிபாடு மத வழிபாடு. அது இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், ஜெயின மதமாக இருக்கட்டும், புத்த மதமாக இருக்கட்டும். எப்போ நான் இந்துங்க, நான் முஸ்லீமுங்க, நான் கிறிஸ்துவங்க அப்படின்றானோ அது மத வழிபாடு. அது எல்லா மனுஷனாலையும் பண்ண முடியும். ஆனால் தெய்வ வழிபாடுன்றது மத வழிபாட்டை கடந்தது, அது எல்லாராலையும் பண்ண முடியாது. அப்போ தெய்வ வழிபாடை பண்றவன் தான் ஞானி, மத வழிபாடை பண்றவன் அஞ்ஞானி. ஏன்னா மதம் எந்த கட்டுப்பாட்டை விதிக்குதோ நீ அதுக்குள்ள தான் நிற்க முடியும். கடவுளை வழிபட்டவனுக்கு கட்டுப்பாடுன்றதே கிடையாது, இரவு பகல்ன்றதே கிடையாது. அப்புறம் எங்கடா மதம்ங்க? மதம்ன்றவன் மனித வகுத்தது, கடவுள்ன்றது கடவுளே வகுத்தது. அதனால கடவுளை வழிபடுறவனுக்கு எந்த மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, இனமும் கிடையாது, குலமும் கிடையாது, கோத்திரமும் கிடையாது, பணக்காரன் கிடையாது, ஏழை கிடையாது. மதத்துக்குள்ள சில பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் ஏழைகளுக்கு ஒரு மாதிரியாகவும் வழிபடும், அது மத வழிபாடு. ஆனால் தெய்வ வழிபாட்டில் வேற்றுமை இல்லாதது. ஏன்னா அவன் மத வழிபாடுன்றவன் மனுஷனுக்கு உடலை வச்சு பண்ணுறது, தெய்வ வழிபாடுன்றது ஆன்மாவை வச்சு பண்ணுறது. ஆன்மாவுக்கு வேற்றுமையே கிடையாது. பரிமாண வளர்ச்சி இது. ஆரம்பத்தில் உடம்பெல்லாம் முடி, உடம்பு மூஞ்செல்லாம் முடியாக இருந்தது. இவன் காலப்போக்கில் ஷேவ் பண்ணி அதுக்கு சுண்ணா போட்டு அதை போட்டு இதை போட்டு இவன் மெருகேற்றி இவனுக்கு பிறக்கிற பிள்ளைகளை இப்படியே மாறி 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 வந்து இப்போ இந்த நிலையில் நிற்கிறோம். இதுக்கு காரணம் பரிமாண வளர்ச்சி. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாற்றங்கள். அந்த மாற்றங்களால் மனிதன் மாறுபட்டான். ஆனால் எல்லா காலத்திலும் எல்லாம் மாறலாம், இறைவன் எந்த காலத்திலும் மாறாதது. அந்த மாறாத பொருளை மாறாத ஆன்மா பிடிக்கணும்னா நம்மளுடைய பயணம் தொடரணும். தொடர்ந்தால்தான் அதை அடைய முடியும், பிடிக்க முடியும். அதனால் சீரான வழியில் போங்க, நல்ல பாதையை தேர்ந்தெடுத்துங்க, கண்டதில் கால் வைக்காதீங்க, ஆசையை அளவோடு வைங்க, ஆபத்து கிடையாது. அளவு மீறி ஆசைப்படும் போது ஆபத்து வரும். சில பொம்பளைங்க வீட்டில் வருமானமே இருக்காது, தீபாவளி வந்துடும், ஏதாவது ஒரு பண்டிகை வந்துடும், எனக்கு நகை வாங்கி கொடுக்கும், துட்டு இருந்தால் தானே வாங்க முடியும். ஆனால் இதனால் சண்டை வந்துடும். அவன் என்ன பண்ணுவான், எங்கன்னா போய் வட்டிக்கு வாங்கிடுவான், கொண்டாட்டி வீட்டில் சண்டை போடுறாரு, வட்டிக்காரன் வீட்டாண்டு வந்துடுவான். இது மாதிரி நம்ம கையில் என்ன இருக்குது அதை செலவு பண்ணுங்க, துன்பம் இல்லை. ஆனால் இல்லாதது மேலே ஆசைப்படும் போது நம்ம அடுத்த செயலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்படி போகும்போது துன்பத்தில் விழுந்துடும். இது தேவையில்லாத நமக்கு மன கஷ்டத்தை உண்டாக்கிடும். நம்ம வாழ்க்கையை எத்தனையோ பேர் இந்த மாதிரி செயலால் தற்கொலை பண்ணிக்கின்னு சுத்தம்லாம் இருக்கிறோம். போன மாதம் 3 மாதம் கூட ஒருத்தர் சொன்னார் தெரியுமா, நான் தற்கொலை பண்ணிக்க போனேன், ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டேன், ஊர்லேயும் நிம்மதி இல்லை, வீட்லேயும் நிம்மதி இல்லை. ஆனால் உங்கள் வீடியோ ஒருத்தர் போட்டு கேட்டிருந்தார், ஒரு முறை தற்கொலை பண்ணால் 100 முறை பிறந்தாலும் தற்கொலை. அன்றைக்கி வந்துட்டேன், கடன்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி வீட்லேயும் மரியாதையாக இருக்கிறேன். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சிந்திக்கணும். நமக்கு ஏன் கஷ்டம் வருது? நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா கஷ்டப்படுறோம், அப்படி இருந்து நமக்கு எதுக்கு கஷ்டம் வருது? அங்கே எங்கே தப்பு நடக்குது? இதை யோசித்தோம்னா 1 மணி நேரம் உட்காந்து கண்ணை மூடிக்கின்னு இந்த யோசனையை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தவறுகள் தெரிஞ்சிடும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திருத்திக்கலாம், ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். நீங்கள் வாழ வந்ததை அமைதியில் வாழவும் ஆண்டவனை தொழவும் வந்த மனித உடல் இது. ஆனால் இது ஆசைன்ற போர்வையை போத்திக்கின்னு உண்மையே தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடுறோம். ஆனால் கடைசி காலத்தில் அதுக்காக ஏங்குகிறோம், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைக்கிற காலத்தில் அதை பற்றி நினைக்கிறது இல்லை. அதுக்கு தான் சொன்னால், விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும் இல்லையா? அது மாதிரி காலங்கள் அதை சீரான முறையில் பயன்படுத்திங்க. உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவங்கவுங்க சிந்திச்சிங்கன்னா சீராக வாழலாம், நிம்மதியாக இருக்கலாம். சந்தோஷமும் துக்கமும் நிலையற்றது. ஒரு நேரம் துக்கம் வரும், ஒரு நேரம் சந்தோஷம். ஆனால் ரெண்டுமே நிலைச்சி நிற்காது. அமைதி நிலையானது. அமைதியில் ஆண்டவன் இருக்கிறான். அதனால தான் சொன்னான், அன்பே சிவம் மனமே குரு அப்படின்னு. மனம் ஒடுங்கணும். நேற்று கூட ஒருத்தர் கேட்டாங்க, மனம் அழிக்கணுமா மனத்தை ஒடுக்கணுமா அப்படின்னு. மனத்தை அழித்தா மனுஷன் இருக்க மாட்டான். மனசு இருந்தால் தான் மனுஷன். மனசை அழிஞ்சு போச்சுன்னா மனுஷன் கிடையாது. இப்போ சாதாரண ஒரு மனுஷனாக பிறந்தவன்னா மகான்கள்லாம் கூட,
ஆனால் அவனை மனுஷன் சொல்கிறதில்ல, மகான்ன்றோம், ஞானின்றோம். காரணம் மனம் இல்லாதவன். அப்போ மனம் இல்லாதவனுடைய செயலுக்கும் மனமுள்ள செயலுக்கும் என்ன வேற்றுமை? மனமுள்ளவனுக்கு பாசம் இருக்குது, மனமுள்ளவனுக்கு பற்று இருக்குது, மனமுள்ளவனுக்கு சொத்து இருக்குது, மனமுள்ளவனுக்கு உறவு இருக்குது, மனம் இருக்கிறவன் தொழில் இருக்குது. இத்தனையும் செய்கிறவன் மனமுள்ளவன். ஆனால் எந்த செயலும் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல இறைவனையே நினச்சின்னு உட்கார்றவனுக்கு மனம் இல்லை, ஆன்மா மட்டுங்குது. அதனால் அவனை மகான்ன்றோம், நம்மளை மனுஷன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மனித வாழ்க்கையை நம்ம சீர்படுத்திக்கின்னு சிறப்பாக வாழலாம், ஒரு தவறும் இல்லை. 10,000 ரூபாய் சம்பாதிச்சேன், 10,000 ரூபாய்க்கு ஸ்கெட்ச் போட்டுக்கோ. வாழ்க்கையில் என் வீட்டில் இவ்வளோ செலவு பண்ணுவேன், இவ்வளோ தான் வருமானம், இதுக்கேற்ற மாதிரி வாழலாம். 10,000 ரூபாய் சம்பாதிச்சு 30,000 ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டுட்டீங்கன்னா அடுத்தவங்ககிட்ட போய் 20,000 ரூபாய் கையேந்தணும். 20,000 ரூபாய்க்கு அவன் 2,000 ரூபாய் 18,000 ரூபாய் கொடுத்தான்னா 10 வாட்டி திரும்பிவான் வீட்டுக்கு. அசிங்கமாக 4 வீட்டுக்காரனுக்கு நீ வாங்கிறது தெரியாது, ஆனால் கொடுக்கும்போது ஊரெல்லாம் தெரிஞ்சிடும். இந்த அவமானம் தாங்க தூக்குப்படும் தொங்குவோம். இது நமக்கு தேவையா? இப்படிப்பட்ட வாழ்வு எதுக்கு? எந்த ஒரு செயல் செய்தாலும் முன்னாடி யோசி, இதை செய்ய போகிறேன், இதை என்னால் முடியுமா, என்னால் முடியாது. அப்படி யோசித்து செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இல்லை, நல்லா இருக்கலாம், சுபிட்சமாக வாழலாம். ஒரு பாடத்துலேயே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் எல்லாமே நல்லா உணர்ந்துட்டேன். ஆனால் இவ்வளோ நாளாக இவ்வளோ நம்ம இது தெரியாமல் இருந்து இவ்வளோ நம்ம முட்டாளாக இருந்திருக்கிறோமே அப்படின்னு நான் நிறைய வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் இந்த ஆசிரமத்துக்காக என்னால் எதுவும் செய்ய முடியலையேன்னு வருத்தம் எனக்கு நிறைய இருக்குது. ஐயாவுக்காக நான் ஒரு வெத்தலைப்பாக்கு கூட கொண்டாந்து அவர் கையில் நான் கொடுக்கல. ஆனால் இந்த வைராகியமாக இந்த பாடத்தை நான் பண்ணேன். அந்த பாடத்தை நான் பண்ணி ஒவ்வொரு பாடத்துலேயும் அதில் என்ன இருக்குது, அவர் என்ன நான் உணர்ந்தன்றது எல்லாமே நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க சரியாக தான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஐயா ஒரு சீடராக நான் இருப்பேன், அவருடைய பாதையை நான் பின்பற்றுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க ஐயா. சந்தோஷமா, நல்லா பண்ணு, நல்ல வழிக்கு போகிறதுக்கு பயணம் பண்ணும். இந்த ஆசிரமத்தில் காசு பணம் கொடுக்கணுன்னு நான் ஆசிரமம் கட்டலை. காசு பணம் இதில் பொழப்பு நடத்தலான்னு நான் கட்டலை. இதை மக்கள் தெளிவடையணும், மனுஷனுக்கு உண்மை தெரியணும். தெய்வம்ன்றதை ஒரு குழப்பத்திலேயே விட்டுட்டாங்க. 2வது, நல்ல மகான்கள் பேசுறது சராசரி மக்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. புரியாததால் அவங்களுக்கு தெய்வத்தை பற்றி தெரியல. அதை ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கணும்னு தான் பேசுகிறேன். இல்லை காசு பணம் கொடுத்து தான் கொடுக்குறவங்க தான் வசதி, காசு கொடுக்காதோம், இருக்கிறவங்க கொடுக்கட்டும், இல்லாதவங்க விட்டுடுங்க. அதனால் ஒரு கஷ்டமும் கிடையாது. பாடத்தை மட்டும் விடாமல் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இருந்தாலும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க ஐயா. வெளியிலேருந்து கூட ஏதோ அவங்களால முடிஞ்சது கூட கொடுக்குறாங்க. அது அவங்க, ஆனால் என்னால் இந்த ஆசிரமத்துக்கு எதுவுமே செய்ய முடியலையே, அது கடவுளுக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நான் வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன், குரு சொன்னார், உதவி செய்ய சொன்னார் அப்படின்னு கடன் வாங்கிட்டு வந்தீங்க கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. கையில் இருந்தால் முடிஞ்சதை கொடுங்க, அது ஒரு பெரிய புண்ணியம். ஏன்னா இப்போ கூட சொன்னேன், நான் இந்த ஆசிரமத்தை இவ்வளோ சிரமத்தில் இவ்வளோ கட்டின நானும் இருக்க போகிறதில்ல. ஆனால் இந்த ஆசிரமம் இவ்வளோ சிறப்பாக கட்டினதுக்கு உதவி செய்தவங்களும் இருக்க போகிறதில்ல. ஆனால் அவங்களுடைய உழைப்பும் இங்கே இருக்கும், என்னுடைய நினைப்பும் இங்கே இருக்கும். இது ரெண்டும் உலக மக்களுக்கெல்லாம் பயன் தரும். இதற்கு யாருக்கும் உரிமையான பொருள் கிடையாது. இது எனக்கே உரிமை கிடையாது. இந்த ஆசிரமத்துக்கு ஏதோ ஒரு குருன்ற முறையில் நான் பேசிக்கிறேன். என் பொண்டாட்டிக்கோ என் பிள்ளைங்களுக்கோ இதில் யாரும் உரிமை கொண்டாடவே முடியாது. உலக மக்கள் பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் கட்டிக்கிறேனே தவிர இதை யாரும் உரிமை கொண்டாட கட்டலை இது. அதனால் இந்த ஆசிரமம் கட்டுறதுக்கு உதவி செய்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நாள். அது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நடந்தே தீரும். அது நான் இருந்தாலும் இல்லைனாலும் அது நடக்கும். அதுக்கு உதவி செய்தவங்க. ஆனால் உதவி செய்யலைன்றதுனால அவங்களுக்கு அது ஒன்றும் கிடைக்காதுல்ல. நினைவோடு செய்த கொடுத்த பாடத்தை தீவிரமாக செய்யுங்க, அதுவே உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். சரிங்க. ஆத்மா வணக்கம் ஐயா. ஆத்மா வணக்கம்மா. நான் தான் பேசுகிறேன், தெரியல பேசுகிறேங்க. வந்துங்கய்யா, எல்லாரும் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டான பதில் சொல்லிடுறீங்க. அவங்க இதுக்குன்னு தயாரிச்சுட்டு வராங்களா இல்லை உங்களை பேச நினச்சி பேசுகிறாங்கன்னு தெரியலை. ஆனால் எதையுமே முகம் சலிக்காமல் அதுக்கு தகுந்த மாதிரி பொருத்தமாக பதில் சொல்லிடுறீங்க. அது எப்படிங்க அவங்களால முடியுது? அதான் இப்போ தம்பி பாடினா போல.
பிச்சை பாத்திரம் ஏந்து வந்தேன் ஐயனே என் ஐயனே. சரிங்க. அதாவது ஐயா கூட சொல்லுவார், அதாவது உன்னை பற்றி தேடு அப்படின்னா தேவையில்லாதெல்லாம் கொண்டு வரீங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐயா கூட சொல்லுவார். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்குமே நல்ல பதில், கரெக்டான பொருத்தமான ஒரு பதிலை சொல்கிறீங்க. கண்டிப்பாக படிப்புக்கு வச்சுங்கம்மா. படிப்பை விட ஒரு செல்வம் ஒன்றும் இல்லைம்மா. நல்லா படிக்கட்டும். ஏண்டா நான் அவனை ஐயாவோட ஸ்பீச்லாம் கேட்பியா? ஐயாவோட ஸ்பீச்லாம் கேட்பியா? கேட்டுக்கிறியா? ஐயா பேசுறது கேட்டுக்கிறியா? கேட்டுக்கிறியா? நீ கேட்டுக்கிறியா? ஏன் இப்படி சேர்க்கணும் கொடுக்கணும்னு ஏன் நினச்ச? குரு கிட்டே கொடுக்கணும்னு நினச்சா? அப்படி மைக் வச்சு பேசு. பேசு, அப்படி பேசு, அப்படி பேசு. சரி சரி சரி. பாருங்க, இது வெறும் பணம் இல்லை. இந்த பணம் இருந்தால் ஒரு வேளை இது எவ்வளோக்குதுன்னு தெரியாது. ஒரு வேளை அந்த குழந்தையோட ஒரு வருஷம் படிப்பை அந்த பணம் கொடுக்கலாம். ஆனாலும் ஒரு வேளை இந்த பணம் அவங்க கையில் இருந்திருந்ததுன்னா அந்த குழந்தைங்களோட ஒரு வருஷம் படிப்புக்கோ இல்லை புத்தகம் வாங்குறதுக்கோ யூனிஃபார்ம் வாங்குறதுக்கோ சரியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நிலைமையில் கூட இவ்வளோ பெரிய உதவி செய்யணும்னு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அதே ஐயா சொல்லுவார், நான் கோபுரம் கட்டிட்டேன்பா, கும்பாபிஷேகம் பண்ணணும், எல்லா சீடையும் கொடுத்து பணத்தை கொடுக்குறான்னா ஒருத்தன் கூட கொடுக்க மாட்டான். யார் கொடுத்தானா பக்தர்கள் தான் வந்து கொடுக்குறாங்க. சீடை ஒருத்தன் கூட வரல. அதுதான் இப்போ நடக்குது. பக்தர்கள் தான் வந்து கொடுத்துனுக்குறாங்க. அதாவது பணக்காரங்களுக்கு இந்த மனசு வராதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தான் இந்த மனம் வரும். ஆமாம். சரி, அசரீரின்னு ஒன்று இருக்குதாங்கய்யா. அசரீரி அது உண்மையா இருக்குது. ஆனால் நம்ம படத்துலலாம் பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தர் அங்கேருந்து கொல்ல கொடுப்பாரு, ஒருவேளை அது அசரீரின்னு நினச்சிப்போம். அசரீரி இருக்குது. எப்படி இருக்கும், எப்படி அதை உணரலாம்னு சொன்னால், காதால் நம்ம கேட்டுட்டோம்னா அதுக்கு பேர் அசரீரி இல்லை, நம்மளால் உணர முடியும். அதுதான் சொன்னேன், சில கேள்விகளுக்கு நமக்கு விடை தெரியல, யோசனை பண்ணாலும் தெரியல. உடனே என்ன பண்ணுவான், ஐயா கிட்ட அந்த கேள்வியை விட்டுட்டு நம்ம பாட்டு நிம்மதியாக போய் தூங்கிடுவோம். அந்த கேள்விக்கான பதில் எப்படி வரும், வெளியேந்து கேட்குமா? இல்லை, நம்ம மனசில் அந்த கேள்விக்கான பதிலை அவர் உருவாக்குவார். இதுதான் அசரீரி. எப்போல்லாம் நமக்கு தேவையோ அப்போ மனசில் எழுந்து நம்ம வழிகாட்டுறதுக்கு என்னெல்லாம் வருதோ அதுக்கு பேர் தான் அசரீரி. ஆனால் காதில் கேட்குறேன்னா அது அசரீரியில் நான் வேறு மாதிரி போய் நிற்கிறேன்னு அர்த்தம். சரி சரி. இந்த குடிகாரெலாம் நல்லா சரக்கடிச்சிட்டான்னு வச்சுக்கலாம், அப்படியே வானத்தையே உடுத்து பார்த்துன்னு இருப்பான். அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, யாரோ சொல்லிங்கிறான்னு கேட்டுனே இருப்பான். அந்த மாதிரி ஒரு விஷயமாயிடும். ஆனால் அசரீரியை இந்த புலன்கள் வழியாக நம்மளால் உணர முடியாது. அதை ஆத்மார்த்தமாக உணரலாம். அதுக்கு எத்தனையோ விதங்குது. அதில் ஒரு விதம் தான் நமக்கு எப்போல்லாம் சந்தேகம் வருதோ அன்றைக்கெல்லாம் அவர் காலில் போய் ஊந்துடுது. அதுக்கு பதில் அவரே கொடுத்துருவார். ஏன்னா நான் பாடம் பண்ணும்போது சார் ஐயாட்ட நான் கேட்பேன், ஏயா இவ்வளோ சோதனையை கொடுக்குறீங்க, இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க, ஏதாச்சும் ஒரு விடிவுகாலம் கொடுக்கலாம்ல அப்படின்னா ஐயா பேசுகிற மாதிரியே என்கிட்ட பேசுவார். ஐயா வந்து நிறைய கஷ்டப்படட்டுமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உலகம் பூரா தெரியட்டும், பாரு தெரியதான் கஷ்டப்படுறாரு, ஒரு நாளைக்கு நிலையான ஒரு இடத்த பிடிப்பார், வருவார், உங்களுக்கெல்லாம் குருவா அவர் இருப்பார் அப்படின்னு அவர் அசரீரே எனக்கு சொல்கிற மாதிரியே எனக்கு இருக்கும். அதனால தான் கொஸ்டின் போட்ட கேட்டதே. கண்டிப்பாக வைரமாக இருந்தாலும் அதை பட்டச்சின்னா தான் அதுக்கு மதிப்பு வரும். தங்கமாக இருந்தாலும் அதை புடம் போட்ட பிறகு தான் அதுக்கு மதிப்பு வரும். இவ்வளோ சோதனை எது தாங்குதோ அதுதான் பெருமையாக வாழ முடியும். அப்போ நமக்கும் இவ்வளோ சோதனைகள் எதுக்காகனா நம்மளையும் ஐயா பட்டத்திட்டாரு. அப்படிதான் ஐயா சொல்கிறேன். கண்டிப்பாக எதுவுமே இங்கே சும்மா எதுவுமே நடக்கலை, எல்லாத்துக்கும் காரண காரியம் இருக்குது. ஆனால் அடியோட வேதனை ஜாஸ்தியாகிறதுனால நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு கேள்விக்குறி வருது. அது இந்த மனசோட பக்கம் இல்லாத நிலை. ஆனால் உனக்கு எது வந்தாலும் நான் இருக்கிறேன்டா, ஏன்டா பயப்படுறேன்னு என்னன்னைக்கும் அவர் நம்ம மனசுக்குள்ளே இருந்து சொல்லிக்கினே தான் இருக்காரு. அதான் எனக்கு அதுதான் பார்க்கணும். இன்னொரு கொஸ்டின், கிரியா தத்துவம்ன்ற என்னங்கய்யா? கிரியா தத்துவம் நம்ம பாடலை படிக்கிறோம் இல்லையா? கிரியா தத்துவம் அப்படின்னா என்ன? தத்துவம்னாலே கருவிகள் அர்த்தமா? தத்துவம்னாலே கருவிகள் அர்த்தம். அப்போ வித்யா தத்துவங்கள் இருக்குது, கிரியா தத்துவங்கள் இருக்குது,
நீங்கள் கிரியா யோகம் கேட்குறீங்களா கிரியா தத்துவம் கிரியா கேட்குறீங்களா? தத்துவம். கிரியா தத்துவங்கள். கிரியா தத்துவங்கள்லாம் கிரியைனா செயல்னு அர்த்தம். இப்போ இந்த உடம்புல கை இருக்குது, கால் இருக்குது, வாய் இருக்குது, அடுத்த 2 பொருள் இருக்குது. என்னது? எருவாய் கருவாயின்ற 2 பொருள் இருக்குது. இது 5 பொருளுமே வித்யா தத்துவங்களில் சேர்ந்து வரும். அப்படின்னா என்னது? இது செயல்பட்டால் தான் இங்கே இந்த உடம்புல உசுர் நிற்கும், வேலை நடக்கும். இது ஞானேந்திரியங்கள். எது? கண், காது, மூக்கு, வாய், அப்புறம் என்னது? ஏன்னா இது மூலிமா நமக்கு அறிவு வருது. இதுக்கு பேர் ஞானேந்திரியங்கள். இது ஞான தத்துவங்கள் அர்த்தம். அப்போ தத்துவம்னா கருவிகள். அப்போ கிரியா தத்துவம்னா என்ன அர்த்தம்னா, இந்த கால் இருந்தால் தான் நடக்க முடியும், கை இருந்தால் தானே எல்லாத்தையும் பயன்படுத்த முடியும், வாய் இருந்தால் தானே சாப்பிட முடியும். மலவாய் கருவாய் என்ற 2 பொருளும் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போட்டு நான் சக்தியும் இருக்க முடியும், வெளியே தள்ளினாலும் வாழ முடியும். அப்போது இந்த உடம்பு கெட்டு போகாமல் நீடித்து வாழணும்னு சொன்னால் இவ்வளோ பொருளும் வேலை செஞ்சால் மட்டும்தான் அது கரெக்டாக நடக்கும். அப்போ அதுக்கான பொருள் தான் இந்த வித்யா தத்துவங்கள். அதனால தான் பட்டினத்தார் நிறைய இடத்துல சொல்லுவார், வித்யா தத்துவங்கள் வெந்து விழ கண்டேண்டி. இந்த கை கால் எல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் எந்த செயலும் இல்லாமல் போட்டபடி ஆகிப்போச்சுப்பா, வெந்து விழ கண்டேண்டின்றார். நமக்கு அப்படி ஒரு நாள் வரும். எப்போ வரும்? நமக்கு ஒரு பக்குவம் வந்தால். அப்போ அவரோட நிலைமையை சொல்கிறாரு, இறைவன் உள்ளே வந்து குடிகொண்டால் என்னோட நிலை என்ன ஆச்சுன்றதை அவர் தெளிவாக சொல்கிறாரு. யாரு? பட்டினத்தார். நாளைக்கு நமக்கு கூட அப்படி ஒரு நிலை வரலாம். எப்படி ஒரு நிலை? அவர் பாடலாக சொல்கிறாரு, கண்ணி அழித்தாண்டி கற்பை குலைத்தாண்டி, கற்பு குலைத்த மயம் கருவேர் அறுத்த மயம், பொற்பு குலைத்த மயம் போதம் இழந்த மயம், என்ன வினை வருமோ இன்னும் எனக்கு அறியன்வார். இறைவன் என்ன பண்ணிட்டானா, என்ன ஒரு பொண்ணை கற்பழிச்சிட எப்படி இருக்கும், அலங்கோலமாக இருக்குமா, அந்த மாதிரி என்னை ஆக்கிட்டான். அப்போ என் நிலைமை என்ன ஆயிடுச்சு? கருவேறு அர்த்தமயன்றாரு. நான் அதான் ஞானிகள் மட்டுமே சிவன் சொத்து. சிவன் சொத்து யாருன்னா, சிவனை போய் யார் பிடிச்சிறாங்களோ அவங்க வம்சமே அதோட முடிஞ்சிடும், அவங்களுக்கு வம்சம்ன்றதே இல்லாத போயிடும். அப்போ கருவேறு அர்த்தமயம். இப்படி இறைவன் உள்ளே வந்து குடிக்கு வந்தா நான் இவ்வளோ பெரிய விஷயமும் எனக்கு நடக்கும். இது நாளைக்கு நம்ம வாழ்க்கையிலே நடக்கலாம். நம்ம பொண்டாட்டியை நம்மளை பார்த்து வேதனைப்படலாம், இல்லை லேடிஸ் பண்ணுறாங்க புருஷனும் பார்த்து வேதனைப்படலாம், நம்ம பிள்ளைங்களும் நாளைக்கு நமக்கு வேதனைப்படலாம். ஆனால் ஞானத்தை நோக்கி போனால் இவ்வளையும் எல்லாரும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரும். உண்மையான ஞானத்தை தேடி போனால் அலங்கோலம் ஆகக்கூடிய நிலை வரும். ஆனால் உள்ளகிற பொருள் அப்போ தான் என்ன ஆகும், தன்னை படைச்சவனை சார்ந்து நிற்கும். ஐயா சொல்லுவார், இங்கே ஞானத்தை அடையணும்னா துணியெல்லாம் அவுத்து போட்டுடு, நேராக வீட்டுக்கு போய் பொண்டாட்டியை வெட்டு பிள்ளையை வெட்டுன்னுவார். அவர் வெட்ட சொன்னது பொண்டாட்டியையா பிள்ளையா? இல்லை, துணியை அவுத்து போடுன்னு சொன்னார். எதுக்காக? ஊர் காரி துப்பத்துக்காக சொன்னார்? இல்லை, இந்த உடல் மேலே இருக்கிற மானாபிமானம் போச்சுன்னு சொன்னால் நீ ஞானத்தை தேடி போக வேண்டியதில்லைப்பா, ஞானம் உனக்குள்ளே வந்துடும். துணியை அவுத்து போட சொன்னது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஞானத்தை அடையணும்னா முதல்ல மானாபிமானம் இருக்கக்கூடாது. ஈனமானம் இருக்கிறவனால ஞானத்தை ஒரு நாளும் அடையவே முடியாது. ஒரு நல்ல பொம்பளை புள்ளைய பார்க்க போயினே இருக்கிறாங்க. புள்ளைய பார்க்குறதே குறியா போனால் தன்னோட துணி எப்படி இருக்குதுன்னு அவங்க ஒரு நாளும் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க நோக்கம் ஃபுல்லாக ஐயோ புள்ள வந்துச்சே, ஸ்கூல்லேருந்து புள்ள வரணும், விட்டால் என்ன ஆகுறது, தேடி நிற்பானேன்னு சொல்லி ஓடுவாங்க. அந்த ஓடக்கூடிய நேரத்தில் புள்ள பற்றி தான் மனசு நினைக்குமே தவிர துணியை அலங்காரம் பண்ணுறதுலையோ வேறு எங்கேயும் அவங்க மனசு போகாது. யாருக்கு? புள்ளையே கத்தின்னு இருந்தால் இந்த உடல் மேலே இருக்கிற எந்த பற்றும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு இல்லை, புள்ள பாசத்திலே வருது. ஆனால் ஊர்லாம் பார்க்கணுன்னு போனால் நிமிஷத்துக்கு ஒரு தரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினே இருக்கணும். அதை போல் இறைவனே உனக்கு கதின்னு வந்ததுன்னா இந்த உடம்பு மேலே இருக்கிற மானம் ஈனம் எல்லாம் போயிடும்பா. அப்படி போனால் தான் ஞானமே வரும். அடுத்து போய் பொண்டாட்டியை முதல்ல வெட்டினார், அப்புறம் புள்ளையை வெட்டினார். 2 பேரையும் வெட்டினா எங்கே போகுது? ஞானத்துக்கு போக முடியும்? ஜெயிலுக்கு தான் போக முடியும். அப்போ எதை வெட்டினாரு? அவங்க மேலே இருக்கிற பாசத்தை வெட்டு, அவங்க மேலே இருக்கிற பற்றை வெட்டுடு.
இதை வெட்டினா மட்டும்தானே நீ ஞானத்துக்கே போவன்னு யதார்த்தமாக சொன்ன வார்த்தைங்க. ஆனால் ஐயாவோட ஸ்பீச்செல்லாம் கேட்டுடு, என்ன சாமி மோசமான ஆளாகிறாரு, ஒரு நல்லாகிற குடும்பத்தை எப்படி நாசம் பண்ணுறாரு இந்த மனுஷன் அப்படின்வாங்க. ஒவ்வொரு மகன் சொல்கிறதுக்கு ஒரு விஷயத்துலையும் 1000 பொருள் இருக்குது. அதை அவங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அதுலேருந்து எடுத்துக்கணும். சரிங்களாம்மா? இன்னொரு கேள்வி. மாயக்கலை அறிய வைத்த குருவேன்னு சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம்? மனம்தாம்மா. மாயையினாலே இந்த மனம் எப்படி செயல்படுதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? நமக்கு தெரியாது. ஐயா மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னால் மட்டும்தான் இந்த மனம் இப்படிலாம் செயல்படுதுப்பான்னு நமக்கு புரியும். அதை அப்போ தான் தெரிஞ்சு வச்சுருக்குறோம். அது வரைக்கும் அதெல்லாம் தெரியல நமக்கு. அதை சொல்கிறாரு, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் ஒரு மனுஷனுக்கு எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? பத்திரகிரியார் சொல்கிறாரு. ஆர் என்று கேட்டதுவும் அறிவு வந்து கண்டதுவும் பார் என்று சொன்னதுவும் பகுத்தறிவது எக்காலம். நான் வீட்டு உள்ளே உக்காந்துக்கிறேன், வீட்டு தாப்பால் போட்டுக்குது. இப்போ வெளியே ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாரு. வெளியே வந்து கதவு தட்டணும்னா நான் முதல்ல என்ன பண்ணுவேன்? யார்ப்பா அது அப்படின்வேன். ஒரு செயல் நடந்தவொடனே முதல் கேள்வி யார்ப்பா அது அப்படின்வேன். தெரியல. அடுத்து என்ன பண்ணுவேன்? வெளியே வந்து பார்ப்பேன். ஒரு செயல் நடந்தன முதல்ல குரல் கொடுக்குறேன், அப்புறம் யாருன்னு வந்து பார்க்குறேன், அப்புறம் அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன். இவரை உள்ளே சேர்க்கலாமா இல்லை வாசலோட பேசி அமைச்சிடலாமா அப்படி பண்ணுற பார்த்தீங்களா? அவ்வளோ விஷயமும் இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரன்ற பொருள் 3 பொருளும் கண்ணிமிக்கிற நேரத்தில் பண்ணுது. அதை தான் அவர் ஒரு செயல் நடந்த உடனே ஆர் என்று வந்து கேட்டதுவும் அறிவு வந்து கண்டதுவும் பார் என்று சொன்னதும் பகுத்தறிவு எக்காலம். உன் மனசும் அது உள்ளக்கிற இந்த 3 பொருளும் இப்படி தாண்டா வேலை செய்யுது. நீ வீட்டில் எப்படி வேலை செய்யறியோ அப்படி தான் உனக்குள்ளே நின்று அது வேலை செய்யுது. ஒரு செயல் நடந்தவொடனே அந்த செயலை கணிக்க முடியாத வேகத்தில் அது பிரித்து 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 பார்க்குது. என்னப்பா அது? யாருப்பா அது? இது நல்லதா கெட்டதான்னு ஒரு கன நேரத்தில் பிரித்து பார்க்குதுப்பான்னு மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தை அவங்க பிரித்து காட்டுறாங்க. அப்போ மாயக்கலை அறிய வைத்த குருவே போற்றி. இது பத்ரகிரியார் சொல்லும்போது எனக்கு புரியல, ஐயா சொன்னவொன்னே புரிஞ்சுது. அதனால தான் அவரோட பாடலில் மாயக்கலை அறிய வைத்த குருவே போற்றி. இது புரிஞ்சாதான் அந்த மனசை நான் ஆட்சி நடத்த முடியும். மனசை செயல் கட்டுப்பாட்டில் வைக்கணும்னா அவனை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. நம்மளை தான் பொண்டாட்டியே கட்டுப்பாட்டில் வைக்க முடியலையே, புள்ளியே கட்டுப்பாட்டில் வைக்க முடியலையே. இதுக்கு அவங்க கூட தான் குடும்பம் பண்ணின்னுக்குறோம், கட்டுப்பாட்டில் வைக்க முடியல. காணாத பொருளை எப்படி கட்டுப்பாட்டில் வைக்கிறது? அதுக்கு தான் குரு வேணும், அதோட கலை வேணும். சரிங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குண்ணா. ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம்.